ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக சோயா ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு அரிசியை சுட சுட நல்லா வடிச்சுக்கோங்க. சரிங்களா? நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு அரிசி நல்லா ஊற வச்சுருக்கோம். பாருங்கள், ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சோயா இது பாருங்கள், இந்த சோயா இதை வச்சு தான் நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ கேபேஜ் இருக்கு இல்லையா, அதை நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வெங்காயம், குடமிளகா, பச்சை கலர் குடமிளகா தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ பச்சை கலர் குடமிளகா, பீன்ஸு, கேரட் நல்லா துருவி வச்சுருக்கோம், பூண்டு, பச்சை பட்டாணி, அண்ட் தென் கொத்தமல்லி, கருவேப்பிலை, லைட்டாக சில்லி பவுடர்ஸ் இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, நாங்கள் 1 பை 1 நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். நம்ம யூஸ்வலாக எவ்ரிடே குக்கிங் பண்ணுவோம் இல்லையா, சாப்பாடெலாம் செய்வோம்ல, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடு செய்கிறோம். பட் நாங்கள் இப்போது ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். ஸோ நாங்கள் எப்போவுமே செய்கிற நார்மலாக யூஸ்வலான அரிசியை வச்சு நாங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸ் மேக் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக கடையில் போய்ட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்காகவே ஸ்பெஷலான அரிசியை வாங்கிட்டு ஊற வச்சுருக்கோம். அதை போட்டு செஞ்சால் தான் நல்லா அரிசி நல்லா நீளமாக பார்க்க பக்கா ஃப்ரைட் ரைஸாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 10 நிமிஷம் சூடாகட்டும். நாங்கள் 1 பை 1 உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். நல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்லலாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்ருப்பீங்கல்ல, ஸோ அந்த லெவல் டேஸ்ட் இப்போ நம்ம செய்ய போகிற ஃப்ரைட் ரைஸ் ரெசிப்பியில் வரும். நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கோம். சோயா இதோட குட்டி குட்டியாகவும் இருக்கும், இதோட பெருசாகவும் இருக்கும். ஸோ இங்கே பெருசு கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை மீடியம் சைஸ் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபிக்கு. சோயா ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு சோயா எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஆல்ரெடி தண்ணி சுட பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதில் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி தான் ஊற்றணும். ஓகேங்களா? சுடு தண்ணி எதுக்காக ஊறத்துக்காக. ஓகேங்களா? இப்போது இந்த சோயா பார்த்திங்கன்னா அந்த சுடு தண்ணியில் நல்லா டிப் பண்ணி விட்டுடணும். அது நல்லா ஊறட்டும் சுடு தண்ணியில். ஓகேவா? ஸோ நல்லா ஊற வச்சிடலாம். ஸோ ஒலை போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஒலை நல்லா கொதிச்சிடுச்சு, அதாவது தண்ணி ஹீட் ஆகிடுச்சு. இப்போது ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கான அரிசியை போட்டுக்கலாம். ஓகேவா? யூஸ்வலாக நம்ம டெய்லி சாப்பாடுலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு அரிசி இருக்கும் இல்லையா, அதை விட இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்குன்னே அரிசிலாம் விற்கிறாங்க அரிசி கடையில். அங்கே போய் வாங்கிட்டு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் மேக் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ்வலாக நம்ம சாப்பாடு வடிக்கிற மாதிரியே என்ன பண்ணணுன்னா, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு சாதம் ஒரு 90% வெந்து ரெடி ஆகிடும். ஸோ அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சிக்கலாம். வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும். இது அடுத்த ஸ்டெப்பே இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. இப்போ நம்ம சுடு தண்ணி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு இந்த தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு இதை சூப்பராக சோயா 65 ரெடி பண்ணணும். சோயா 65 ரெடி பண்ணால் தான் நம்மளால் இந்த மாதிரி சூப்பராக இன்க்ரீடியன்ஸ் வச்சு சோயா ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி ரெடி பண்ண முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சோயா 65 செய்ய போகிறோம். சோயா 65 எப்படி செய்யணுன்னா, கடையிலேருந்து சோயா வாங்குறீங்களா, சோயா சங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. அதை வாங்கிட்டு சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. நாங்கள் அதே மாதிரி ஊற வச்சாச்சு. இப்போ நாங்கள் உங்களுக்காக சோயா 65 செஞ்சு காமிக்க போகிறோம். ஆல்ரெடி சுடு தண்ணியில் 10 நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ வெறும் நார்மலான தண்ணி இல்லைனா ஐஸ் தண்ணி, உங்கள்கிட்ட எந்த தண்ணி இருந்தாலும்
அதை ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு அதில் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சுக்கணும். தண்ணி இல்லாமல் தனியாக நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ பாருங்கள், நாங்கள் புழிஞ்சு வச்சதை அப்படியே இந்த கிண்ணத்தில் வச்சுருக்கோமா. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், சில்லி சிக்கன் 65 இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம். இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, சிக்கன் 65 சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதே அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து மைதா மாவு. பச்சரிசி மாவு. ஓகேங்களா? கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம செய்கிற ரெசிபி அட்டகாசமாக இருக்கும். ஸோ கலருக்காக கேசரி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் உப்பு, சரிங்களா? உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கிளறிக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு ஒரு சிக்கன் 65 எப்படி ரெடி பண்ணுவீங்க அதே மாதிரி தான். பட் இப்போ நம்ம சோயாவை வச்சு சோயா 65 ரெடி பண்ணுறோம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதில் எந்த சீடும் இல்லாத அளவுக்கு எடுத்துகிட்டு வெறும் ஜூஸ் மட்டும் புழிஞ்சு நல்லா விட்டுக்கோங்க. தண்ணி தெளித்து நல்லா கையை வச்சு நல்லா அந்த ஒரு சோயா மேலவும் அந்த மசாலாலாம் நல்லா படிகிற மாதிரி மிக்சிங் பண்ணிக்கோங்க. மிக்சிங் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். லைட்டாக கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. உங்களுக்கு வேணும்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூளும் ஒரு 1/4 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இது 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம 65 ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறினா போதும். அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு சூப்பராக சோயா 65 ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு அரிசியை வந்து நாங்கள் வடிச்சுக்கிறோம். ஆல்ரெடி ஒலை போட்டு வச்சுருந்தோம். இப்போ வந்து எந்த மாதிரி ரெடியாக இருக்குது பாருங்கள். ஒரு அரிசி எடுத்து காமிக்கிறோம். ஓரளவுக்கு வெந்திருக்கனால கையில் தொட்டோன்னே உடையுது பார்த்தீங்களா? இன்னும் வேணும்னா கூட ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து யூஸ்வலான நாங்கள் சமைக்கிற அரிசி கிடையாது. இது ஃப்ரைட் ரைஸ்க்காகவே கடையில் போய் வாங்கிட்டு வந்த அரிசி. ஓகேவா?
பாருங்கள், ஒரு 80% நம்ம குக் ஆனாலே போதும். ஸோ நம்ம இப்போ வடிச்சிடலாம். தண்ணியெல்லாம் நல்லா இருவ விட்டுருங்க. பிகாஸ் நம்ம இப்போது ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்காகவே இந்த அரிசி வாங்கிட்டு வந்து வடித்து வச்சுருக்கோம். அதில் எந்த விதமான தண்ணியும் இருக்கக்கூடாது. இப்போ கிளாஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ தண்ணியெல்லாம் இருவதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுடலாம். சொட்டுன்னு இருந்தாலும் அது எல்லாமே நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகட்டும். ஸோ பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு எல்லாமே ரெடி. ஸோ இப்போ நம்ம சோயா 65 டக்குன்னு ரெடி பண்ண போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் சூடான உடனே சூப்பரான சோயா 65 ரெடி பண்ணிடலாம். சரி, எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி, எண்ணெய் சூடாகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 5 நிமிஷம் கழிச்சு சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய சோயா 65 ரெடி பண்ண போகிறோம். ஒன்று போட்டு பார்க்கலாம் புரியுதான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடாகட்டும்னு வெயிட் பண்ணணும். சரிங்க, பாருங்கள், ஆல்ரெடி சோயா 65 செய்யறதுக்கு நம்ம எடுத்து வச்சது. ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு கேப் விட்டு போடணும். ஸோ சிக்கன் 65லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ சோயா 65 ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு பாருங்களேன், சிக்கன் 65 ரெடி ஆன மாதிரியே இருக்குல்ல. இது வெஜிடேரியன் 65, சோயாவால் செஞ்ச 65. ஸோ நல்லா வேக வச்சு எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய வச்சு எண்ணெயை விட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து தட்டில் வச்சுக்கலாம்.
எத்தனை பேருக்கு சோயா 65 ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கரண்டி வச்சு மெல்ல மெல்ல எல்லா சைடுமே நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா சூப்பராக சோயா 65 ரெடி ஆகும். நல்லா வெந்து ரெடி ஆகும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ஓகே, பாருங்கள் எவ்வளோ எம்மையாக இருக்குல்ல. டெலிஷியஸாக ரெடி பண்ணியாச்சு. சில்ட்ரன்ஸ்லாம் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி. சோயாவால் செய்கிற ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும், சோயா 65 இருக்கட்டும், இது எல்லாமே சில்ட்ரன்ஸோட ரொம்ப ஃபேவரட்டாக. ஸோ இதை பார்த்துட்ருக்க எல்லோரும் உங்கள் வீட்டில் சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சோயாவில் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுங்க, சோயா 65 செஞ்சு கொடுங்க. இது ஒரு வெஜிடேரியன் ரெசிபி, ஸோ எல்லாருமே சாப்பிட்லாம். இன்றைக்கி பாருங்கள் சோயாவில் 65 நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சோயா 65 மேக்கிங் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் செஞ்சு வச்ச சோயா 65 எவ்வளோ பார்க்க அப்படியே என்ன சொல்கிறது, சிக்கன் 65 மாதிரியே இருக்குல்ல அந்த லுக்கு. பாருங்களேன் இப்படி இருக்குது, உடனே எடுத்து சாப்பிட்ணும் போல இருக்குல்ல. எஸ், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா சோயா 65 ஃப்ரைட் ரைஸு, சோயா 65 இதெல்லாமே ரொம்ப நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபி. நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சோயா 65 ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சோயா 65 ரெடி பண்ணி பாருங்கள்.
எப்படி வந்துச்சுன்றது, எப்படி டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத பற்றி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சோயா 65 ரெடி. நிமித்திக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் நல்லா வடித்து வச்சுருக்கோம். ஓகேங்களா, தண்ணியெல்லாம் இருத்து வச்சாச்சு. ஸோ நம்ம குயிக்காக இப்போ சூப்பரான ஃப்ரைட் ரைஸாக மேக் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், கடாய் வச்சுக்கலாம். ஸோ டெலிஷியஸாக செம்ம டேஸ்ட்டாக ஒரு சூப்பரான சோயா ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பெரிய கடாய் வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாய் வந்து ஹீட் ஆகணும், அதில் இருக்க ஈரம் எல்லாம் நல்லா காயணும். சரிங்களா, ஸோ ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்சிட்டோம். தண்ணி எதுக்காக காயணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரமாக இருக்கும்போது எண்ணெயை ஊற்றுனீங்கன்னா அப்படியே நம்ம மேலேயே சட்டன்னு அடிக்கும், நம்ம மேலாம் தெரிக்கும் ஆயிலை. ஸோ அதனால் எப்போவுமே கடாய் நல்லா ஹீட் ஆகணும், அதில் எந்த விதமான ஈரம் இருக்கக்கூடாது, தண்ணி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா தான் நம்ம ஆயில் ஊற்றணும். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இப்போ பாருங்கள், அந்த கடாய்க்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈரம் எல்லாம் நல்லா காஞ்சி போய் இது தெரியுதா உங்களுக்கு? கடாய் நல்லா காயுது பாருங்கள், ஈரெல்லாம் போச்சு, மறைஞ்சி போச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எப்போவுமே நம்ம ஒரு ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பக்காவாக ரெடியாக வச்சுருக்கணும். அப்போ தான் நம்மளால் சூப்பராக அந்த ரெசிப்பியை ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும். பாருங்கள், நாங்கள் அது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் ஒன்று ஒன்றா உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம் சமைக்கும் போதே, அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சோயாவெல்லாம் 65 பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இங்கே பாருங்கள், எண்ணெயை ஊற்றியாச்சு. ஓகேவா, எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இஞ்சியும் குட்டி குட்டியாக தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு போடுறதே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியும் பூண்டும் தான். அடுத்தது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள், வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பச்சை கலர் குடமிளகாய் இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போது பச்சை பட்டாணியை போட போகிறோம். பீன்ஸை போட்டுக்கலாம். கோஸ் துருவி வச்சுருந்தாலே அதையும் போட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது கேரட் துருவி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். எதுக்காக அப்படின்னா, அந்த கோஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா வேகிறதுக்காக. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும்.
இங்கே பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ கரம் மசாலா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டார்க் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், இதுதான் சோயா சாஸு ஊற்றிக்கலாம். இப்போ ஆல்ரெடி சோயா 65 செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி ஃப்ரைட் ரைஸ் அரிசியை வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே கொட்டிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஊற்றியாச்சு. இப்போ அடுத்தது சில்லி சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிட்டா போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரண்டி வச்சு நல்லா கிளறி கிண்டி விட்டுக்கலாம். இப்போது மிளகுத்தூள் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். ஓகேங்களா? மிளகுத்தூள் அப்படியே நல்லா தூவி விட்டுக்கோங்க. சரி, இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கிளறிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்காக சூப்பராக ஸ்பெஷலாக சோயா 65 ரெடி பண்ணி சூப்பரான சோயா ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சோயா வச்சு ஃப்ரைட் ரைஸ்லாம் செஞ்சதே இல்லை வீட்டில் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்தீங்களா, இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் டேஸ்டியான ஹெல்த்தியான சோயா 65 ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியை உங்கள் வீட்டில் சமைச்சு எல்லாருக்கும் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலாம் அப்படி தூவி விட்டுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். சில்ட்ரன்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கட்டாயம் செஞ்சு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டான டெலிஷியஸான அமேசிங்கான சோயா 65 ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி ரெடி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க. லைக் பண்ணிவிடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாருங்கள், 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் நாங்கள் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சோயா ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி ரெடி. Thank you so much for watching.